ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பப்பளி பழம் பறிக்கலாம். பாருங்கள், நேற்று இந்த நெருப்பு வச்சதுனால இதை எல்லாம் இந்த செடி எல்லாமே தீ பிடிச்சி எல்லாம் போயிடுச்சு. முருங்கை செடி எல்லாம் அப்படியே போயிடுச்சு பாருங்க, காஞ்சி. இந்த செம்பருத்தி செடியும் அப்படியே இதுவாகிடுச்சு. பக்கத்தில் நெருப்பு வச்சுட்டாங்க, அது அப்படியே போயிடுச்சு பாருங்கள். இப்போது அந்த பக்கத்து பிளாட்டுக்காரங்க வச்சதுனால அது அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து அந்த அந்த பிளாட்டில் வந்து நான் இந்த இது வச்சுருக்கேன், பப்பாளி. அது வந்து இலையெல்லாம் போயிடுச்சு. இப்போது அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், காலையில் தான். அதை போய் பறிக்கணும். இப்போ அந்த பப்பாளி பறிச்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, திரும்ப போட சொல்லு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பறிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 பழத்துக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சிடலாம் நம்ம. அது பறிக்கவே முடியல, இருங்க. பாருங்க, இங்கே ஒன்று வந்துடுச்சு. அங்கே ஒன்று விழுந்திருக்கு. எல்லாம் கழுவுனாதான். எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. இது ஒன்று இருக்குது, இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாத்துலேயும் தண்ணியில் போட்டு அழைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணெல்லாம் போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இந்த வெயிலில் போய் கஷ்டப்பட்டு பறிச்சுன்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பறிக்கவே முடியல, மேலே தொடர்ந்து போட்டு வழிக்கின்னு போயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பழத்தை பறிச்சிட்டேன். இன்னும் 2 3 4 5 6 7 8 9 10 11 பழம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் இது. இந்த வெரைட்டிஸ் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் 5 நாளைக்கு கூட இது. இந்த காய் இந்த அளவுக்கு அறுத்து வச்சா 5 நாளைக்கு கூட அது வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. இது பழம் கொஞ்சம் நல்ல பழம் ஓரளவுக்கு. இது ஒரு 10 நாளைக்கு இருக்கும். இது ஒன்றுமே ஆகிறதில்ல, நல்லா இருக்கும். இது மாதிரி வெரைட்டிஸு பப்பாளி பழம் செடி வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.